அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மணி அட்ராக்ஷன், பணத்தை காந்தம் போல கவர்ந்திருப்பது எப்படி, அது பற்றியும் ஹீலிங்க்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம், நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் பயிற்சிகளை எப்போ பண்ணணும், ஹீலிங் பயிற்சிகளை எப்போ பண்ணணும், அதையும் நாம் பார்க்க போகிறோம். நாம் பிறந்ததிலிருந்து எல்லா இயற்கை விதிகளும் நமக்கு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. பிரபஞ்ச விதிகளான லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் வைப்ரேஷன், லா ஆஃப் ஃபீலிங்ஸ், லா ஆஃப் அசம்ஷன், இப்படி பல விதிகள் நமக்காக வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி, புரியலனாலும் சரி, எது தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் கூட எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். இது நமக்கு மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களுக்குமே துல்லியமாக வேலை செய்யும். லா ஆஃப் அட்ராக்ஷனோட அடிப்படை விதி என்ன? ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும். நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதை தான் உங்களோட வாழ்க்கையில் அறுவடை செய்ய போகிறீங்க. உங்களோட எண்ணப்படி தான் உங்களோட வாழ்க்கையானது இருக்க போகுது. உங்கள் கவனம் போகிற இடத்துல உங்களோட சக்தி பாய்ந்து அதுவே நீங்கள் திரும்ப திரும்ப மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. அப்போ பிறந்ததுலேருந்து இந்த விதிகளை பயன்படுத்திட்டு இருக்க நீங்கள் ஏன் இன்னமும் உங்களோட இலக்கு அடைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் உங்ககிட்ட போதுமான அளவுக்கு பணம் இல்லை? செல்வ செழிப்பான வாழ்க்கை அப்படின்றது ஏன் உங்களுக்கு எப்போவுமே எட்டாக்கனியாக இருக்குது? என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஈர்ப்பு விதி உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யுது, அதனோட வேலை கரெக்டாக தான் இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய கவனம் போகிற இடம், இதில் தான் சேஞ்சஸ் நீங்கள் பண்ணணும். ஈர்ப்பு விதி பற்றிய உங்களோட புரிதலில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. அந்த மிஸ்டேக் என்னன்னு நாம் இப்போ பார்க்க போகிறோம். நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட், நம்மளுடைய 5 புலன்கள் கொண்டு என்னெல்லாம் நம்ம செய்கிறோம், கண்களால் எதை பார்க்குறோம், காதால் எதை கேட்குறோம், வாயால் என்ன வார்த்தைகள் பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம என்ன மாதிரி உணர்வுகளை உணர்ந்துக்கிட்டு இருக்கோம், இது எல்லாமே சப்கான்ஷியஸில் பதிய வைக்கப்படுது. எல்லா தகவலும் பதிய வைக்கப்படுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த கான்ஷியஸ் மைண்டுக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் நடுவில் ஒரு ஃபில்டர் இருக்குது. அதுதான் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். இந்த RAS அப்படின்ற அமைப்பு நம்ம கான்ஷியஸ் மைண்ட், வெளிமனம் எதெல்லாம் அதிகமாக கவனிக்குது, எதை உண்மைன்னு நம்புது, எதை சரின்னு நினைக்குதோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி சப்கான்ஷியஸில் ஸ்டோர் பண்ணுது. எனக்கு மேக்ஸே வராது அப்படின்றத அடிக்கடி சொல்கிறீங்க, அடிக்கடி திங்க் பண்ணுறீங்க, அதையே தான் பேசுகிறீங்க, இதுலேயே உங்கள் கவனம் போகுது. இதே எண்ணத்தில் நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய RAS இதை தான் உங்கள் சப்கான்ஷியஸில் ஸ்டோர் பண்ணும். அதுவே திரும்ப திரும்ப உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும். அப்போனா உங்களுடைய 5 புலன் வழியாக நீங்கள் சப்கான்ஷியஸில் ஸ்டோர் பண்ணக்கூடிய தகவல்கள், பதிவுகள் நல்லதாக இருக்கும்போது, பாசிட்டிவாக இருக்கும்போது உங்கள் லைஃப் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அதுவே இந்த தகவல்கள், இந்த பதிவுகள் எதிர்மறையாக இருக்கும்போது உங்கள் லைஃப்பும் எதிர்மறையாக இருக்குது. 5 வயசுலேருந்து இப்போ உங்கள் வயசு எவ்வளவோ, இத்தனை வருஷத்தில் நீங்கள் உங்கள் 5 புலன் வழியாக என்னென்ன தகவல்களை பணம் சார்ந்து உங்கள் ஆழ் மனசில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. அது பணம் சார்ந்த கவலையாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம், பற்றாக்குறை எண்ணமாக இருக்கலாம். எந்த எதிர்மறை எண்ணமாக இருந்தாலும் நீங்கள் திரும்ப திரும்ப நினைக்கும்போது, அதிலேயே உங்கள் கவனத்தை குவிக்கும்போது உங்களுடைய RAS அதை தான் அதிகமாக உங்கள் சப்கான்ஷியஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதை தான் நீங்கள் திரும்ப திரும்ப கவர்ந்து இழுப்பீங்க. இந்த எண்ணங்கள், இந்த 5 புலன் வழியாக நீங்கள் கடத்துகிற இந்த தகவல்கள் உங்களோட சொந்த எண்ணங்களாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சுற்று வட்டாரம், இந்த சமுதாயத்தில் நீங்கள் கிரகிக்கக்கூடிய தகவல்கள், மீடியா, நியூஸ், நீங்கள் எந்த புத்தகங்கள் படிக்கிறீங்க, இப்படி 5 வயதிலிருந்து இப்போ உங்களுக்கு என்ன வயசாகுதோ இத்தனை வருஷங்களாக என்ன மாதிரியான தகவல்களை நீங்கள் சேகரித்து வச்சுருக்கீங்க, எதை உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டில் அதிகமாக நீங்கள் இன்புட்டாக கொடுத்துருக்கீங்களோ அதை உங்களுடைய RAS அதிகமாக சப்கான்ஷியஸில் ஸ்டோர் பண்ணணும். அதுவே திரும்ப திரும்ப மேனிஃபெஸ்ட் ஆகும். உங்களுடைய ஆசை, உங்களுடைய கனவு, உங்களுடைய லட்சியம் ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை தான். ஆனால் அதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு கோல் வைக்கும்போது ஏன் உங்களுக்கு அவநம்பிக்கையும் பயமும் வருது? உங்களுடைய நோக்கம் சரியாக தான் இருக்குது, உங்களோட ஆசை சரியாக தான் இருக்குது, இருந்தாலும் உங்களுடைய இந்த எதிர்மறை எண்ணங்கள் எங்கேருந்து வருது? ஒரு சைடு உங்களுக்கு வீடு வேணும், கார் வேணும், பணம் வேணுன்ற ஆசை இருக்குது, வெற்றி வேண்டுன்ற லட்சியம் இருக்குது, இருந்தாலும் எப்படி நீங்கள் கடனை அட்ராக்ட் பண்ணுறீங்க, தோல்விகளை சந்திக்கிறீங்க? ஏன் உங்களுக்கு பணம் சார்ந்து அதிகமான எதிர்மறை எண்ணங்கள் வருது? இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய ஆழ் மனசில் நீங்கள் சேகரித்து வச்சிருக்கக்கூடிய தேவையில்லாத எதிர்மறை பதிவுகள் தான்.
எந்த அளவுக்கு பணம் சார்ந்த அதிகமான எதிர்மறை பதிவுகளை நீங்கள் உங்கள் ஆழ் மனசில் தேக்கி வச்சுருக்கீங்களோ அதை வெளியே நீங்கள் தூக்கி போடாத வரைக்கும் என்னதான் உங்கள் லட்சியங்கள் சிறப்பாக இருந்தாலும் உங்களால் முன்னோக்கி போகிறதுக்கு ஏதோ ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு 5 வருஷமாக ஒரே மாதிரி பிரச்சனையில் தான் இருக்கீங்க, ஒரே மாதிரி பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது, லைஃப் ஒரே மாதிரி போரிங்காகவே போயிட்டுருக்குன்னா இந்த 5 வருஷமும் உங்களுடைய எனர்ஜி அந்த அளவுக்கு லோவாக இருக்குது, உங்கள் எண்ணங்கள் நெகட்டிவாக இருக்குது, உங்கள் சப்கான்ஷியஸில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பிலீவ்ஸ் அதிகமாக இருக்குது. இதை எல்லாத்தையும் நீங்கள் மாற்றி அமைக்கும் போது, உங்கள் எனர்ஜியை அதிகப்படுத்தும் போது, உங்கள் எண்ணங்களின் தரத்தை நீங்கள் அதிகப்படுத்தும் போது, உங்களுடைய எண்ணம், சொல், செயல், உணர்வுகள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அற்புதமாக அதிக அலைவரிசையில் நீங்கள் மறுசீரமைக்கும் போது உங்களுடைய ஆழ் மனசில் இருக்க குப்பைகள் வெளியாகும். அப்போ காலியாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல எந்த விதையை நீங்கள் போட்டாலும் அது துளிர் விட ஆரம்பிக்கும். கடவுள் ஒரு நாள் எல்லா மக்கள் முன்னாடியும் காட்சி தராரு. மக்கள்கிட்ட அவர் கேட்குறாரு, யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வேண்டும், அற்புதங்கள் வேண்டும்னு. எல்லாருமே கை தூக்குறாங்க. திரும்பவும் கடவுள் இன்னொரு கேள்வியை கேட்குறாரு, யாரெல்லாம் வாழ்க்கையில் உங்களை மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறீர்கள்? யாருமே கை தூக்கல. எல்லாருக்கும் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும், அபரிமிதம் வேண்டும், செல்வ செழிப்பான வாழ்க்கை வேணும்னு ஆசை இருக்குது. அதுக்கான எஃபோர்ட் போடுவதற்கு, நம்மை நாமே மாற்றி அமைத்து கொள்வதற்கு, மறுசீரமைத்து கொள்வதற்கு நாம் ஒரு அடி எடுத்து முன்னோக்கி பயணப்பட்டே ஆகணும். லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி உங்களால் ஒரு புதிய இலக்கு தான் அடைய முடியுமே தவிர ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையாக போயிட்டுருக்க ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்க முடியாது. நீங்கள் புதுசாக ஒரு கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், பணத்தை அட்ராக்ட் பண்ணலாம், புதிய உறவை அட்ராக்ட் பண்ணலாமே தவிர்த்து ஏற்கனவே உள்ள கடனையோ, ஏற்கனவே உள்ள உறவுகள் சார்ந்த பிரச்சனையோ, ஏற்கனவே உங்கள் உடலில் உள்ள நோயையோ லா ஆஃப் அட்ராக்ஷனை கொண்டு உங்களால் சரி செய்ய முடியாது. ஏன்னா ஈர்ப்பு விதியினுடைய மந்திரம் என்ன? ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும். நீங்கள் எதில் அதிகமாக கவனத்தை வைக்கிறீங்களோ அது பல்கி பெருகும், அபரிமிதமாக வளர்ச்சி அடையும், அது உங்களுக்கு திரும்ப திரும்ப மேனிஃபெஸ்ட் ஆகும். அப்போ நீங்கள் ஒரு நோயையே கவனிச்சிட்ருக்கீங்க, நோயை சரி செய்யணும்னு பார்க்குறீங்க, கடன்லேருந்து வெளிவரணும்னு பார்க்குறீங்கன்னா அதுலேயே உங்கள் கவனம் போகுது. திரும்ப திரும்ப அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாக மாறுது. ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி உங்களுடைய எதிர்காலத்தை ரொம்ப அற்புதமாக நீங்கள் அமைச்சு கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை இப்போ பிரச்சனையாக பார்க்குறீங்க, எதை சவாலாக பார்க்குறீங்க? அப்போ எப்படி வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்கிறது? ஏற்கனவே உங்களுடைய ஆழ் மனசில் இருக்கக்கூடிய எதிர்மறை பதிவுகளையும் நம்பிக்கைகளையும் நீங்கள் சரி செய்யணும். அதுக்கு தான் ஹீலிங் மெத்தட் அற்புதமாக வேலை செய்யும். எல்லா விதமான ஹீலிங் பயிற்சிகளும் உங்களுடைய பாஸ்ட் லைஃப், இறந்த காலத்தை மறுசீரமைக்குது, உங்களை குணப்படுத்துது. அதில் ரொம்ப சக்தி வாய்ந்த பயிற்சி தான் ஹோப்போனோபோனோ ஹீலிங் ப்ரேயர். அதனால் உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும், பணம் சார்ந்து வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் எடுத்த உடனே போய் ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் பயிற்சியை நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு செய்யாதீங்க. எப்போவும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹீல் அண்டு மேனிஃபெஸ்ட். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை ஹீல் பண்ணணும், அடுத்தது தான் உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். உங்களுடைய ஆழ் மனசை நீங்கள் ஹீல் பண்ணி அதில் இருக்கிற பழைய காயங்கள், வலிகள், பயங்கள், பணம் சார்ந்த அத்தனை எதிர்மறை கசப்பான அனுபவங்களையும் பதிவுகளையும் நீங்கள் க்ளீன் பண்ணணும். நம்ம டெய்லி வீடு ஏன் பெருக்கிறோம்? எதுக்கு நம்ம டெய்லி க்ளீன் பண்ணுறோம்? ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டோம்னா எவ்வளோ குப்பை இருக்கும்? 1 மாதம் க்ளீன் பண்ணாமல் விட்டோம்னா நம்மளுடைய வீடு குப்பை தொட்டியாகவே மாறி இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு 30 வயசு இருக்கலாம். 5 வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 25 வருஷமாக உங்கள் ஆழ் மனசு அப்படின்ற அந்த வீட்டை நீங்கள் பெருக்காமையே வச்சுருக்கீங்க, க்ளீன் பண்ணாமையே வச்சுருக்கீங்க. அப்போ அதில் துர்நாற்றம் வீசுமா வீசாதா? கண்டிப்பாக வீசும். அதனால தான் தினமும் நீங்கள் ஹோப்போனோபோனோ பயிற்சி செய்து உங்களுடைய ஆழ் மனசை சுத்தப்படுத்த வேண்டியது அவ்வளவு முக்கியமாக இருக்கின்றது. இந்த ஒன்று மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய தற்போதைய வாழ்க்கையில் எந்த வகையான ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் சரி, கடனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பணம் சார்ந்த பிரச்சனைகள், சவால்களை நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அது எல்லாத்துக்கும் காமனான நேம் லோ எனர்ஜி. உங்களோட எனர்ஜி பணம் சார்ந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுக்கு நாம் மார்க் 100ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ தற்போதைய உங்களோட வாழ்க்கையோட மதிப்பு 100. நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், ஒரு செல்வ செழிப்பான, மனநிறைவான, சந்தோஷமான வாழ்க்கை,
உங்களுக்கு பிடிச்சமான வீடு, காரு, பேங்க் பேலன்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச பொருளை எப்போ வேணுமோ வாங்குவதற்கான முழு சுதந்திரமும் பணமும் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் நினச்சா அந்த வேலையை உடனடியாக செய்யக்கூடிய பணம் உங்ககிட்ட இருக்குது. இப்படிப்பட்ட உங்களுடைய கனவு வாழ்க்கை ஹை எனர்ஜியில் இருக்குது. அதனுடைய மார்க்கு 1000ல் இருக்குது. அப்போ என்னைக்கு நீங்கள் லோ எனர்ஜியிலேருந்து ஹை எனர்ஜிக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறீங்களோ, என்னைக்கு உங்களோட லோ எனர்ஜியை ஹையஸ்ட் எனர்ஜியாக நீங்கள் மாற்றுறீங்களோ, உங்களுடைய 100 மார்க் அப்படின்ற வாழ்க்கையிலேருந்து 1000 மார்க்குக்கு நீங்கள் எப்போ உங்களை முன்னேற்றிக்கிறீங்களோ, அந்த ஹையஸ்ட் எனர்ஜி ஃப்ரீக்வன்சியில் உங்களுடைய செல்வ செழிப்பான வாழ்க்கை என்பது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கைகளில் தவழும். இப்போ கூட எனக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கை மேலே தான் ஆசை இருக்குது, இப்போ ஏன் அது நடக்கலை அப்படின்னா, தனியாக ஓடுங்கன்னு சொன்னால் ஃபாஸ்ட்டாக ஓடலாம். என்னால் வேகமாக ஓட முடியலனா கூட ஏதோ சுமாராக ஓடலாம். அப்படி இல்லைனா கூட நடந்து போகலாம். எதுவுமே முடியலனா கூட தவழ்ந்தாச்சு போகலாம். இப்போ உங்களை கூப்பிட்டு ஒரு பெரிய மூட்டையை தலையிலையும் 2 கையிலையும் கொடுத்துட்டு முதுகில் ஒரு 100 கிலோ மூட்டையையும் கட்டி விட்டுட்டு இப்போ ஃபாஸ்ட்டாக ஓடுங்கன்னு சொன்னால் ஓட முடியுமா? உங்களால் தவழக்கூட முடியாது. விழுந்தீங்கன்னா கூட விழுந்த இடத்துல தான் இருக்க முடியும். இந்த கனமான மூட்டைகள் தான் உங்கள் ஆழ் மனசில் நீங்கள் தேக்கி வச்சிருக்க, இன்னும் நீங்கள் வெளிப்படுத்தாத அந்த கசப்பான எதிர்மறை உணர்வுகள். என்னைக்கு நீங்கள் இந்த ஓபோனோபோனோ தியானத்தின் மூலயமா உங்கள் சப்கான்ஷியஸில் இருக்கக்கூடிய எல்லா குப்பைகளையும் தூக்கி வெளியே போடுறீங்களோ, அன்னைக்கு தான் நீங்கள் எந்த பாரமும் இல்லாமல் எந்த கனமும் இல்லாமல் லேசாக உணர முடியும். அன்னைக்கு தான் வாழ்க்கையில் உங்களால் நடக்க முடியும், இல்லைனா ஓட முடியும். அப்போ நிச்சயமாக பணம் சார்ந்து ஏதோ ஒரு சவாலை நீங்கள் சந்திச்சிட்டு இருக்கீங்கன்னா, அடுத்த 21 நாளுக்கு ஆத்மார்த்தமாக நீங்கள் தினமும் பணத்திற்காக இந்த ஓபோனோபோனோ பயிற்சியை செய்யுங்க. ஏற்கனவே ஓபோனோபோனோ பற்றி ஒரு நீண்ட வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இருந்தாலும் ஷார்ட்டாக நாம் பணத்திற்காக ஓபோனோபோனோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 10 நிமிடம் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து உங்கள் 2 கைகளையும் உங்கள் இதயத்தின் மீது வச்சுக்குங்க. கண்களை மூடி ஒரு நல்ல உணர்வுகளை பணம் சார்ந்து சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் இத்தனை வருஷமாக பணத்தை வச்சு தான் எல்லா பொருட்களையும் வாங்கியிருக்கீங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பொருளும் பணம் மூலயமா தான் உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கு. உங்களுக்கு உணவு, உடை, மற்ற பொருளாக பணம் தான் மாறிக்கிட்டு இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கிய அம்சமாக இருக்கக்கூடிய அந்த பணத்தை அன்பால் நிறையுங்க. இப்போ இதே அன்பான மனநிலையோடு, மை டியர் மணி, ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு 3 முறை சொல்லுங்கள். எப்பெல்லாம் நீங்கள் பணத்தை பற்றி ரொம்ப மோசமாக உணர்றீங்க, ரொம்ப எதிர்மறை வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறீங்களோ, எப்பெல்லாம் கடனை நினச்சி பயப்படுறீங்களோ, அப்பெல்லாம் நீங்கள் இந்த ஓபோனோபோனோ பயிற்சியை உங்கள் பணத்துக்காக செய்யுங்க. அடுத்தது நன்றி உணர்வு பயிற்சி. பணத்திற்காக நீங்கள் நன்றியை உங்கள் கைப்பட நோட்டில் எழுதணும். இதை காலையில் எழுந்ததும் செய்யணும், அதே மாதிரி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் செய்யணும். ஒரு 5லிருந்து 10 வாக்கியங்கள் பணத்திற்காக நீங்கள் நன்றி எழுதணும். அடுத்தது ஒரு நாளில் காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட டைமில் ஏதாவது ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் தியானம் செய்யணும். இது ரொம்ப எளிமையான தியானம். நீங்கள் கண்களை மூடி அமைதியாக உடலை ஆடாமல் அசையாமல் உட்காரணும். உங்களுடைய மூச்சு காற்றுல மட்டும் கவனத்தை வைக்கணும். எப்படி ஓபோனோபோனோ ஒரு பவர்ஃபுல்லான ஹீலிங்கோ, அதே போலவே இந்த சுவாசத்தில் கவனம் வச்சு செய்யக்கூடிய இந்த ஆனாபானா தியானமும் ஒரு பவர்ஃபுல்லான ஹீலிங் மெத்தட். இந்த பயிற்சிகளில் உங்களுக்கு ஹீலிங் மட்டும் கிடைக்கிறதில்ல, உங்களுடைய சப்கான்ஷியஸில் இருக்க குப்பைகள் எல்லாமே ரிமூவ் ஆகும். அதே சமயம் உங்களுடைய எனர்ஜி அதிகமாக மாறும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், உங்கள் எனர்ஜியை நீங்கள் அதிகப்படுத்த உங்களுடைய செல்வ செழிப்பான வாழ்க்கையை நோக்கி நீங்கள் தொடர்ந்து முன்னோக்கி போவீங்க. எப்போ நீங்கள் உங்களுடைய செல்வ செழிப்பான வாழ்க்கையின் எனர்ஜியை மேட்ச் பண்ணுறீங்களோ, இது எனர்ஜி டியூனிங், எனர்ஜி மேட்சிங்னு சொல்கிறோம். எப்போ நீங்கள் அதை மேட்ச் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு அந்த வாழ்க்கையானது மேனிஃபெஸ்ட் ஆகுது. எல்லா ஸ்டூடெண்ட்டும் கேட்குற கேள்வி, என்னால் ஈஸியாக நெகட்டிவ் ஆக முடியுது, ஆனால் பாசிட்டிவிட்டி தான் அதிகமாக வரமாட்டேங்குதுன்னு. ஒரு விவசாயி விளைச்சலுக்காக விளை நிலத்தை தயார் பண்ணுறாரு. நல்லா உழுது அதை செப்பனிட்டு களையெல்லாம் எடுத்து போட்டுறாரு. ஒரு மாதம் ஊருக்கு போயிடுறாரு. ஊருக்கு போயிட்டு வந்ததும் அவர் எவ்வளோ களை எடுத்தாரோ அதை விட அதிகமாக வளர்ந்துருக்கு. அவர் அதை க்ளீன் பண்ணும்போது ஒரு எஃபர்ட் போட்டிருப்பார்.
ஆனால் கலைச்செடி எஃபோர்ட்லெஸ்ஸாக வளருது. அப்போ நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு பயிற்சி தேவையே தவிர்த்து நீங்கள் நெகட்டிவாக மாறுவதற்கு எந்த பயிற்சியும் தேவையில்லை. நீங்கள் சும்மா உங்களை விட்டாலே நீங்கள் தன்னை போல் ஒரு கலைச்செடியாக வளர்ந்துருவீங்க, நெகட்டிவாக வளர்ந்துருவீங்க. அப்போ உங்கள் எண்ணங்கள், உங்களுடைய சொல், உங்களுடைய செயல், உங்களுடைய உணர்வுகள் எல்லாம் நேர்மறையாக இருக்கணும், அற்புதமாக இருக்கணும்னா பயிற்சி தேவை. பயிற்சி, முயற்சி, தொடர்ச்சி. இதை நீங்கள் செய்யும்போது தான் உங்களுடைய எனர்ஜி அதிகமாகும், உங்களோட வாழ்க்கையின் தரம் நிச்சயமாக உயரும். அன்பு உறவுகளே, எனக்கு எங்கேருந்து வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல, எனக்கு மணி அட்ராக்ஷன்லேயும் ஹீலிங்லேயும் இன்னும் கிளாரிட்டி வேணும்னா எங்களுடைய ஹோப்போனோபோனோ ஹீலிங் கிளாஸ் மற்றும் மணி அட்ராக்ஷன் கிளாஸில் பங்கு பெற்று உங்களுடைய வாழ்க்கையை அபரிமிதமாக மாற்றுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். நன்றி.